அங்க அவ செத்து இங்க நீ சாகுற வரைக்கும் போயிட்டு வந்திருந்தனா அப்போ அப்போ உனக்கு இந்த பழைய அபூர்வா ஞாபகம் வந்திருக்கும். அபூர்வா உன்ன இந்த பெரிய மனுஷன் எதுக்காக நமக்கு ஃபோன் பண்றாரு? வெக்கமே இல்லாத ஆளு. எப்படி அந்த ஆள் ஃபோன் பண்ணா நான் எடுத்து பேசுவேன் நினைச்சிட்டு இருக்காரு? அந்த ஆள் ஃபோன் பண்ணி நான் பேசுறதாவது. டேய் அபூர்வா என்னடி இந்த கேமரா இருக்கிற திமிர்ல தானே இவ்ளோ நாளா என்ன மிரட்டிக்கிட்டு வந்த? என்ன சொன்ன? என்னுடைய உண்மையான முகம் இதுல இருக்கா? இத உன் அப்பா கிட்ட காட்டி என்னோட உயிரை எடுத்துருவியா? எப்படி? ஹவ்? எப்படி எடுப்ப? எட்ரி, நானும் பாக்குறேன். அபூர்வா, அபூர்வா, அத தயவு செஞ்சு உடைச்சிடாத. உன்னை கையெடுத்து கும்புறேன் ப்ளீஸ். டேய், இந்த கேமரா துண்டு துண்டா உடைஞ்ச மாதிரி இவளையும் துண்டு துண்டு ஆக்கிடுங்கடா. என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க எரும மாடு? போய் அவளை புடிக்கடா, போங்கடா. நின்னுகிட்டு இருக்கீங்க, போங்கடா. எங்கடி போற? இங்க பாருங்க, பக்கத்துல வந்தீங்கன்னா கொன்னுடுவேன். ஏன் உயிரோட சேர்த்து உங்களோட உயிரும் போயிடும். ஏய், நில்லுங்கடா. அவ திமிரு பிடிச்சவ. சொன்னத சொன்னபடி செஞ்சிருவா. வேண்டாம், நமக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுல, விட்டுருங்க அவளை. டேய், அவளை புடிச்சு துண்டு துண்டா வெட்டி போடுங்கடா. பூமி, 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 பூமி எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வந்தா? என்ன நடந்திருக்கும்? யாராவது துரத்திட்டு வந்தாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லையே.
என்ன நடந்திருக்கும்னு தெரியல. மூசடிக்கு அடையாளம் யாருன்னா அத நீதான்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிட்டடி. மாமா மாமா மெதுவா மெதுவா மாமா, ஜாக்கிரதை. இது என்ன அபூர்வா, நம்ம எங்க இருக்கோம்? இது நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாமா. நான் என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க மாமா, உட்காருங்க, படுத்துக்கோங்க. ம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. எதை போய் தைரியம்னு சொல்றது? குற்ற உணர்ச்சியால ஏற்படுற கவலைக்கு எதுவுமே தைரியத்தை கொடுக்காது. மாமா, எதுவும் நமக்கு தைரியத்தை கொடுக்கலனா நாம தான் அந்த தைரியத்தை வர வச்சுக்கணும். நீங்க முதல்ல என் கூட வீட்டுக்கு வாங்க. அந்த மீரா என்னதான் சொல்றான்னு நானும் பாக்குறேன். அந்த சொத்து எல்லாத்தையும் வச்சு நாம தானே மாமா அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறோம். அபூர்வா, என்ன இவ்வளவு மோசமா நீ பேசிட்டு இருக்க? எனக்கு என் தங்கச்சி தான் உயிர்னு உனக்கு தெரியாதா? நீங்க எல்லாரும் இங்க வீட்டுல வளர்க்கிற கோழி மாதிரி, தேவைப்பட்டா நாங்க உங்களை அறுத்து சாப்பிடுவோம்னு என் தங்கச்சி கிட்ட என்ன சொல்ல சொல்றியா? மாமா, அது வந்து நான் அப்படி சொல்ல வரல மாமா. உங்களுக்கு தைரியத்தை வரவழைக்கணும் தான் அப்படி சொன்னேன்.